ஏய் தம்பி ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டாருங்க. அம்மா பஸ் நிப்பாட்டு சொன்னியா? மேற்க போகல சொல்லிட்டேன். வந்து நிப்பாட்டுவாங்க. தம்பி புறப்படலாமா? புறப்படலாண்ணே. வா கிளம்பு. அண்ணே என்ன காலேஜ் முடிஞ்சு வரப்போ ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்கணும். சரி 10,000 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. இங்க என்ன பணம் கேட்கிற மரமா இருக்கு? நீ கேட்கற பணம் கொடுக்கறதுக்கு மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ உன் காலை தேடி பணம் வருதுல. இத பாரு தம்பி, இப்ப நிலைமை சரியில்லை. இப்பதான் 60ஆம் நடந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச கையோட அப்போட ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவாகி போச்சு. பஸ்ஸுக்கு நாளே ஆயிடுச்சு, புறப்படு. ஏய் என்னடா கேட்டாவன்? பணம் தான்ப்பா கேட்டான். உன்ன மாதிரி கை நாட்டாவன் படிச்சவன், காலேஜ்லயே ஃபர்ஸ்ட். 4 இடத்துக்கு போவான் வருவான். பட்டாமணியம் பரம்பரடாவன். அவன் கையில காசு இருந்தாதான் மரியாதை. கொடுத்தனுப்பு. சரி என்னப்பா இதுக்கு போய் அண்ணன் இப்படி பேசுறீங்க? இந்த வேணாண்ணே. அட நீ வேற. செல்வா காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருக்கு. என்ன தம்பி பேசாம வர? நீ கேட்ட பணத்தை கொடுக்கலன்னு கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இந்த பாரு தம்பி, நீ கேட்ட உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்டானா படிக்கிற புள்ளிய பணத்தை கொடுத்து கெடுக்கிறான்னு அப்பா சொல்லிட்டாரா, நீ வருத்தப்படுவல. அதனாலதான் அப்படி பண்ண. எப்படி அப்பா இவனை கொடுக்க வச்ச பாத்தியா? நீ கேட்டது 10,000 ரூபாய், இதுல 15,000 ரூபாய் இருக்கு. என்சாய் 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 என்சாய். அப்படியா? அண்ணன் தான் அண்ணன் தான். அப்புறம் தம்பி, பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்ய வேண்டியது 2 கடமை நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்னண்ணே சொல்றீங்க? 1 அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணை கட்டிக்கிறது. 2 அவங்க இறந்த பிறகு மத்தவங்க பாக்குற மாதிரி நாம வைக்கிற கொள்ளி. ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? எனக்காவது சொந்தத்துல கட்டிக்கிறதுக்கு ராசாத்தி இருக்கிறா, உனக்கு சொந்தத்துல கட்டிக்கிறதுக்கு யாருங்கள பாரு. எதுக்கு சொல்றேன்னா, நீ காலேஜ்ல படிக்கிற, அங்க நிறைய பொண்ணுங்க வருவாங்க. நீ யாரையும் காதலிக்க கூடாது. அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணு தான் கட்டிக்கணும். அதான் அப்பா அம்மாக்கு நாம கொடுக்கிற மரியாதை. வணக்கம் யஜமா. வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. தம்பி, சீப்ல பேசுறத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போற? அண்ணே, நான் உன்னோட தம்பி. அப்படி போயிட்டா. தம்பி போய் கடுதாசு போடு. ஓகே. ஐயோ மாமா. டைகர் உட்காரு. அத்தை மச்சான், அத்தை யாரும் வீட்டுல என்ன போல இருக்கு? முக்கியமான விஷயம் பேச வந்தேன். சரி அப்புறம் பார்க்கலாம். மாமா, அம்மா பின்னாடி பால் கறந்துட்டு இருக்காங்க. நம்மாலு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை. பாத்துற வேண்டியதான். என்னது இது? வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடல. வரமுறை கிட்ட குடும்பமா இருக்குது. வாங்க மாமா வாங்க. வாங்க மாமா வாங்க. அப்படி கூப்பிட்டா மட்டும் போதாது, உட்கார்றதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். இந்தாங்க மாமா. சத்து உட்காருங்க. நாங்க உட்கார்ந்துதான் இருக்கோம். உட்கார பாய் மட்டும் கொடுத்தா பத்தாது, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரணும். ஐயோ மண்டு மண்டு மண்டு. இந்தாங்க மாமா. தண்ணிய ஒண்ணு வெளியே வந்து குடுக்கணும், இல்ல என்ன உள்ள கூப்பிட்டு குடுக்கணும். இப்படி அருகாலுக்கு நடுப்பு இருந்து கொடுத்தா உறவத்து போயிரும் சொல்லுவாங்க. எப்படி வசதி? நீ வெளியே வந்து குடுக்குறியா, இல்ல நான் உள்ள வந்து வாங்கிக்கிட்டுமா? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. குடிங்க மாமா. இதோ வந்துட்டேன். ராமசாமி, சம்பளத்தை சாயங்காலமா வந்து வாங்கிக்க. வாங்க மச்சான், எப்போ வந்தீங்க? பொறையாற மாதிரியா தண்ணி குடிக்கிறது? வாங்க தம்பி. வணக்கத்தை உட்காருங்க. அப்புறம் மச்சான், நம்ம வீராசாமி கரும்புவழி நிலம் 3 ஏக்கரா கரையத்துக்கு வருது. அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். அந்த நிலத்தை நீங்க வாங்க போறீங்களா? நான் வாங்கல மச்சான்,
நீங்க வாங்க போறது எனக்கு தெரியும். ஏமாச்சான், நாங்களாம் இந்த ஊர்ல இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? செட்டியார்கிட்ட வட்டிக்கு பணம் கேட்டீங்களாமே? இல்ல மச்சான், பண விஷயம். சொந்தத்துக்குள்ள வாங்கிட்டு நாளை பின்ன ஒரு சொல்லிட்டா பழக்க வழக்கம் கெட்டு போயிடும் இல்லையா? பழக்கம் வேற பணம் வேறயா? சொத்து வேற சொந்தம் வேறயா? மச்சான், பணத்தை பணமா பார்த்தாதான் உறவு கெட்டு போயிடும். இதுக்கெல்லாம் மனசு தான் மச்சான் காரணம். இதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, முதல்ல கரையத்தை முடிங்க. இந்த மாதிரி இக்கட்டான நிலையில நாங்களும் இந்த ஊர்ல இருக்கோன்றதை மறந்துடாதீங்க. நான் வரட்டும் மச்சான். தம்பி, காஃபி சாப்பிட்டு போல. பரவாயில்ல அத்தை, நம்ம வீட்டு காப்பி தானே, எப்போ வேணா சாப்பிட்டுக்கலாம். நான் வரேன் அத்தை. மச்சான், பணத்தை எண்ணி வைங்க. இப்பதானே பணத்தை பணமா பார்த்தா உறவு கெட்டு போயிடுன்னு சொன்னீங்க. ஆனா பணம்னு வந்த உடனே எண்ணி வைக்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதுல மச்சான், பணத்தை எண்ணி பார்க்காம வேற ஒருத்தர் கொடுப்பீங்க. அவங்க எண்ணி பார்த்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அப்பதான் மச்சான் உறவே கெட்டு போயிடும். நான் வரட்டுமா மச்சான்? வரேன் மச்சான். அத்தை வரேன் மச்சான். போயிட்டு வரேன் மச்சான். வரேன் மச்சான். ஐயா ஐயா என்ன மாதிரி? என்ன விஷயம்? ஏன் அப்படி ஐயா, பதற? தெய்வமே, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். பொண்டாட்டிய பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். குழந்தை குறுக்க விழுந்துருச்சு ஐயா. ஆபரேஷன் பண்ணாத காப்பாற்ற முடியுமா? இருக்கு 10,000 ரூபாய் ஆகும் ஐயா. இரு வரேன். இந்த மாதிரி சீக்கிரம் போய் பணத்தை கட்டு. தலைப்பிரசம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஐயா ஐயா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சீக்கிரம் போடா. என்னப்பா காலைல இருந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, அவன் கேட்டவன பணத்தை தூக்கி கொடுத்தியே, எந்த கணக்குல கொடுத்த? என்னப்பா இப்படி பேசுறீங்க? அவன் கிட்ட போய் என்னப்பா கணக்கு இருக்கு, எதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அது உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லா வேலைக்காரங்களும் காலையில் 9 மணிக்கு வந்தா அந்தி சாயிர நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா நம்ம மாதிரி காலையில் 5 மணிக்கு வந்தா ராத்திரி 10 மணியோ 11 மணியோ எத்தனை மணிக்கு போறான்னு யாருக்குமே தெரியாதுப்பா. இப்படி நேரத்தை கணக்கு பார்க்காம நம்ம குழைச்சிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் கணக்கு பார்க்கலாமாப்பா? இப்படி அவனுக்கு கஷ்டம் இவனுக்கு கஷ்டம்னு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒரு தெருவோட்டை வச்சுக்கிட்டு தெருவோரமா நிக்க வேண்டியதா? நானும் தம்பி உயிரோட இருக்க வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு என்னைக்குமே வராதுப்பா. உனக்கு 50 ரூபா தரேன், போய் படத்தை பார். ஐயா என்ன கத்துற? ஐயா, நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகி வேட்டி கட்டுறேன். இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி. எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா ஐயா ஐயா, என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா? நல்ல வேலை, கண்ட கழுதையை போய் பார்த்திருப்ப. நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? நிறுத்துறா. ஏன்டா சுத்தி சுத்தி வந்திருக்கிற? இருக்கு இருக்கு இருக்கு. நான் சொல்ற கலங்க இருங்க, நான் சொல்ற கலங்க. அதுல நடிகர் சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. கேஆர்எஸ் தானே சோடி. ஆமாடா. அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வேற நடிச்சிருக்காரு. அங்க என்ன பச்சிருக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் என்ன சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்தா என்ன கேனியனடா? இல்லையா? டேய், நான் என்ன முட்டாளா? இப்படிதான் கேப்பீங்க தெரிஞ்சுதான். கட்டையில அடிக்கிறவளை வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கன்னா அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவளை வச்சுக்கிறாங்க. என்னங்க உங்க படம்? என்னது? போஸ்டர்ரா. போஸ்டரோட வந்திருக்கேன். தெரியும் பாருங்க ஒரு முடிவு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? தப்பு. கொஞ்சம் எடுத்து பாருங்க. சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். எப்படி? டேய், போஸ்ட் அடிச்ச முட்டாளா? படிக்கிற நான் முட்டாளா? தெரிஞ்சேதான பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கா. ஐயா, பிரிச்சு அடிச்சிருக்காயா? ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்டுற அத பாருங்க. சேர்த்து வச்சாயா படிக்கிறேன். டேய், அதெல்லாம் எனக்கு சொல்லாத. தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கம். டேய், தங்கப்ப தக்கம். ஐயா, நான் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது. நான் அப்புறம் பண்ணிக்க வாங்க. ஐயா, அடுத்த விட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன். இது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா? இங்க என்ன நடக்குது தெரியுமா? தெரியாது என்ன? தெரிய வேண்டாம். இங்க வந்த கூப்பிட்டாங்களா? ஊசு போய் கூடுவான். நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா?
ஏண்டா காலையில என் போடு, பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கேன் வலிய கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா தெரியாம நான் உங்ககிட்ட நாட்டாமேனு சொன்னேனாடா நாட்டாமேனு நாட்டாமேனு சொன்னடா இவரு முன்னாடி சொல்லுவாடா நானு போ போ உனக்காக விட மாட்டேன் போடா போடா டேய், போ. கம்பு போடு போடு கம்பு போ 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 ஐயா என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க என்ன வேலை பார்த்துட்ட இது சரி வராது சரி வராது இல்ல இல்ல சரி வராது சரி வராது. மத்த மாதிரி வச்சுங்க ஆளை விடுங்க என்ன போ. சரி 50 ரூபா திருப்பி கொடுறேன் எதுக்கு டேய் 20 ரூபா வாங்கணும் நான் சொன்னது கேட்டு ஒழுங்கு மாதிரி தான் பணம் பார்க்க போறேன் நீ வந்து 50 ரூபா வாங்கிட்டு 80 கேள்வி கேப்பியா குறா பணத்தை குறா ஐயா என்ன? ஏன் இப்ப கோவப்படுறீங்க என்ன கோபுறேன் சரி விட்டு என்ன தர்றேன் விடுங்க நீங்க வந்து தங்கப்ப தக்கம்னே வச்சுக்கோங்க என்னத்த வச்சுக்கிறது நான் வச்சுக்கிறது நான் சொல்றது நீ கேடுறா இந்த பார் இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணி கொடு ஐயா இங்க மட்டும் இல்லையா அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு மட்டும் சொல்ல மாட்டேன் இது எங்க ஆத்தா மாதிரி தமிழ சத்தியம் சரி போ போமா? போ தங்கப்ப தக்கமா போ 50 ரூபாய் போடா. கையில வாங்கினதுக்கு எனக்கே ஆயுசு சொல்லித் தரேன். பாதி போச்சுடா சாமி போஸ்ட் அடிச்ச முட்டாளா வச்சுக்கலி சொன்ன சரியா இருக்குமோ